மதுரை ஆவணியாபுரத்தில் நடைபெற்று வரும் ஜல்லிக்கட்டு போட்டியின் 3 சுற்றுகள் முடிவில் 12 பேர் காயமடைந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் ஆவணியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ் பெற்றதாகும். இந்நிலையில் மதுரை மாவட்டத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஆவணியாபுரத்தில் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வீரர்கள் ஜல்லிக்கட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டதை அடுத்து தமிழக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மதுரை மாநகர காவல்துறை ஆணையர், மாநகராட்சி ஆணையர், காவல்துறை ஆணையர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். போட்டி தொடங்கியதிலிருந்து வாடிவாசலில் இருந்து சீறிப்பாய்ந்த காளைகளை வீரர்கள் தாவி பிடித்து அடக்க முயன்றனர். இதனை பார்வையாளர்கள், மாடத்தில் அமர்ந்திருந்த பொதுமக்கள் மற்றும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பார்த்து உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர். இதுவரை முடிந்த 3 சுற்றுகளின் முடிவில் 89 காளைகள் அவிழ்க்கப்பட்டன. 3வது சுற்றில் களமிறங்கிய மாடுபிடி வீரர்கள் நீல நிற உடையணிந்து காளைகளை அடக்கினர். இதுவரை நடந்த போட்டியில் சமயநல்லூரை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் 3 காளைகளை அடக்கி முன்னிலையில் இருக்கிறார். ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 6 மாடுபிடி வீரர்கள், 5 காளை உரிமையாளர்கள் மற்றும் 1 பார்வையாளர் உட்பட 12 பேர் காயமடைந்தனர். அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஆவணியாபுரம் ஜல்லிக்கட்டில் பங்கேற்க 250 பேர் வந்திருந்த நிலையில் 5 மாடுபிடி வீரர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டனர். போலி ஆவணங்கள், காயம் காரணமாக 13 காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.